உனக்கு போன்ல வந்த இடி எனக்கு நேர்லயே வந்துடுச்சு. இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? இவ்ளோ பெரிய இடி விழுந்ததுக்கு அப்புறமும் கூட நான் இன்னும் சாகாம இருக்கிறது தான். ப்ளீஸ் டி, அப்படியெல்லாம் சொல்லாத. ஆனா ஒண்ணு மட்டும் அபி, நான் அவருக்காக அழுது அழுது என் கண்ணில இருந்து தண்ணி கூட வத்தி போச்சு. இனிமே அவருக்காக நான் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விட தயாரா இல்ல. என்ன மன்னிச்சிரு இளவரசி. இந்த நேரத்துல தான் நீ கொஞ்சம் தைரியமா இருக்கணும். உன் சமாதானம் எனக்கு தேவையில்லை. நான் அவரை மகா கூட அனுப்ப மாட்டேன்னு தான் சொன்னேன். நீதான் ஏதோ பேசி என் மனசை கழிச்சிட்ட. நானா உன்கிட்ட பேசுற வரைக்கும் நீ என்கிட்ட பேசக்கூடாது. இளவரசி, அப்படி சொல்லாதடி. உனக்கு நான் துரோகம் நினைப்பனா? மகா உயிருக்கு போராடிட்டு இருந்தா. அவ படுக்கையில ரத்தம் கக்கி கிடந்தத நான் பார்த்தேன். அதனாலதான் நான் அவளுக்கு பறிஞ்சு பேசினேன். அவ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவான்னு நான் கனவுலே நினைக்கல இளவரசி. நம்ம சுப்பிரமணிய எப்படியாவது இங்க கூட்டிட்டு வந்துடலாம். இப்ப நீ கேள்விப்பட்டதை நினைச்சு விபரீதமா எதுவும் முடிவு பண்ணிடாதடி. இனிமே விபரீதமா பண்ணிக்கிட்டு என்ன ஆக போகுது? வாழ்க்கையில ஒருத்தர் ஒவ்வொரு தடவையும் தற்கொலையை நோக்கி ஓட முடியுமா? சலிச்சு போச்சு அபி. இளவரசிக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, இளவரசிக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு. அவ வாழ்க்கையை நீ அவ பாத்துக்குவா. சார், காஃபி. எனக்கு ஒன்றும் வேணாம். ஏன் சார்? ஏன் சந்தியா, நீ இந்த வீட்டில் இருந்தும் அம்மா செலியனை போலீஸில் பிடிச்சி கொடுக்க விட்டுருக்க. நான் என்ன சார் பண்றது? என்னை பார்த்ததும் அவர் டென்ஷன் ஆகி கத்தி எடுத்து என்னை குத்த வந்துட்டாரு. அம்மா தடுக்காம மட்டும் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நான் பொணமா இருப்பேன். அவங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும். எதுவா இருந்தாலும் அன்னைக்கு ராத்திரியே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்காம நான் தடுத்துருப்பேன். ஐயோ, உங்க ஃபோன் நம்பர்லாம் எனக்கு தெரியாது சார். இதெல்லாம் நொண்டி சாக்கு. செலியனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும்னு நீயும் வேண்டிக்கிட்டு தானே இருந்த. டேய், அவளை எதுக்கு திட்டுற? அவளுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க ஏமா அவனை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்தீங்க? நான் தான் அவன் கேட்குற பணத்தை தரேன், அவனை ஃபாரினுக்கு அனுப்பிடுங்கன்னு சொன்னேன்ல. உள்ளூர்லயே திருந்தாதவன் வெளிநாட்டுல போயா திருந்த போறான்? எனக்கு அவன் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை. உங்க பிள்ளைய பத்தி நீங்களே இப்படி பேசுறதுனாலதான் செலியன் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டான். அப்பா, உனக்கு பெரிய மனசுப்பா, நான் ஒத்துக்கிறேன். ஆனா உன்ன மாதிரி பெரிய மனசு எனக்கு இல்லை, அதையும் நான் ஒத்துக்கிறேன். போதுமா? அவன் எப்படியெல்லாம் வரணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? சின்ன வயசுல அவனே எலக்ட்ரானிக் பொருள் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணுவான். பிசிக்ஸ்ல 100க்கு 100 மார்க் எடுத்தான். பெரிய சயின்டிஸ்ட் ஆவான்னு நினைச்சேன். கடைசியில் அவன் புத்தி டைம் பாம்பு வெடிகுண்டுன்னு சாக்கடை புத்தியா போயிடுச்சு.
யூனிவர்சிட்டியில கோல்டு மெடலிஸ்ட், பிரசிடென்ட் கிட்டலாம் அவார்டு வாங்குவான்னு எதிர்பார்த்தேன். கடைசியில போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் போட்டோவை வச்சு அவனை பிடிச்சு கொடுத்தா ரிவார்டுன்னு அறிவிப்பு வைக்கிற அளவுக்கு போயிடுச்சு. அப்படிப்பட்ட புள்ள நாட்டுக்கும் கேடு, வீட்டுக்கும் கேடு. அவன் ஜெயிலே கடந்து சாகட்டும். அப்போ உங்களுக்கு கொல்லி வைக்க புள்ள வேணாமா? கொள்ளி வைக்க புள்ள வேணான்னு நினைச்ச எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சதுதான் மின்சார சுடுகாடு. போனோமா உள்ள போனோம்னா ஒரு டம்ளர் சாம்பல் தான். போனா போயிட்டு போறேன், விடுறா. ஆனா செழியன் பாவம்மா. வெங்கடேஷ், நான் அவனை மறக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ எதுக்கு என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? முதல்ல கிளம்பு. நீ சந்தியா கூட்டிட்டு வெளியில போ. எங்கம்மா? அவளுக்கு ட்ரெஸ் இல்ல, செருப்பு இல்ல, அவளுக்கு 1008 பிரச்சனை இருக்குடா. அவ தனியா போறதுக்கு பயப்படுறா. நீ அவளை ஷாப்பிங் கூட்டிட்டு போயிட்டு வா. மா, நீங்க கூட்டிட்டு போலாமா? என்னால முடியாதுப்பா, வெயில் தாங்கல. பீச்ல மொட்டை வெயில்ல ஜோடி ஜோடியா நிறைய பேர் உட்காந்துருக்காங்களாமே. அவங்கெல்லாம் எப்படிதான் அங்க போய் உட்காந்துருக்காங்களோ. அவங்களுக்கெல்லாம் கோவில் கொட்டி தான்ப்பா கும்பிடணும். எனக்கு வேற பிபி அதிகமா இருக்கு. உன்னால இப்ப கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா சொல்லு? சரிம்மா, நான் கூட்டிட்டு போறேன். சந்தியா, முதல்ல கிளம்பு. ஷாப்பிங் போய் உனக்கு வேண்டியது எல்லாத்தையும் வாங்கிக்க. அம்மா, இதெல்லாத்தையும் 2 பேரும் பழைக்கோங்க இப்பவே. நாளைக்கு கல்யாணம் ஆயிட்டா என்ன பண்ணுவீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எந்த அர்த்தத்திலயும் சொல்லலப்பா. ஆனா நீ எந்த அர்த்தத்துல வேணாலும் எடுத்துக்கோ, எனக்கு கவலையே இல்ல. அவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் மூடு சரியில்லை. அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. 2 பேரும் அதை புரிஞ்சுக்கிட்டா சரி. முதல்ல எந்திரிச்சு 2 பேரும் கிளம்புங்க. சரி, கிளம்பு. போ, கிளம்பு. வரேம்மா. போயிட்டு வா. இந்தாங்க ஜோசியரே, இது பையனோட ஜாதகம். சரி. இது பொண்ணோட ஜாதகம். சரி. 2 பேர் ஜாதகத்தையும் கணிச்சு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஒரு நல்ல நாளா கணிச்சு சொல்லுங்க. பேஷா சொல்றேன். சாமி, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கல்யாணமாகி 10 மாசம் ஆச்சு. சில பிரச்சனைங்களால பிரிஞ்சிருந்தாங்க. நீங்க சொல்ற நல்ல நேரத்துல தான் மனமொத்த தம்பதிகளா மாறணும். அதனால கூடி சீக்கிரம் ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. இந்த மாசத்திலேயே 5ஆம் தேதி, 12ஆம் தேதி, 23ஆம் தேதின்னு 3 நல்ல முகூர்த்தம் இருக்கு. என்னைக்கு உங்களுக்கு சௌகரியப்படுதோ அன்னைக்கே வச்சுக்கலாம். அப்படின்னா 5ஆம் தேதியே வச்சுக்கலாம். அதாவது இன்னும் 2 நாள் கழிச்சு, அப்படிதானங்க? ஆமாம்மா. அதுக்குள்ள ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? செல்வாவே ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே. நீ வேற சும்மா இருமா. அடிக்கடி அவனை கேட்டா அப்புறம் அவன் மூடு மாறிடுவான். நாம எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு கடைசி நிமிஷத்துல கேட்டா ஆபீஸ் டூர் அது இதுன்னு வந்து நிப்பான். ஏன் என்கிட்ட முதல்லயே சொல்லலன்னு சண்டை போடுவான். அப்புறம் ஏற்பாடு பண்ணதெல்லாம் வேஸ்டா போயிடுங்க. இந்த வீட்டுல பீதியை கலப்ப நீ ஒத்தி போதுண்டி. அவங்க சொல்றதுலயும் லாஜிக் இருக்கு சம்பந்தி. சரிடா, மாப்பிள்ள வராரே, அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. நீ அங்கே இரு, நான் கொஞ்சம் செல்வா செல்வா தம்பி செல்வா, கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம் பா. நான் அவசரமா போயிட்டு இருக்கேன். என்ன? ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் பா. நாங்க எல்லாம் கலந்து பேசி வர 5ஆம் தேதி சாந்தி முகூர்த்தம் வச்சிருக்கோம். உனக்கு ஓகே தானேப்பா? இப்போ என்னால் எதுவும் சொல்ல முடியாது. நான் யோசிச்சு சொல்கிறேன். அப்பா, இதுல யோசிக்க என்னப்பா இருக்கு? ஆஃபீஸில் கோயம்புத்தூருக்கு அஃபிஷியல் ஒர்க்காக போக சொல்லியிருக்காங்க. என்னன்னு செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஏய், உனக்கு சாந்தி முகூர்த்தம் முக்கியமா இல்லை கோயம்புத்தூர் டூர் முக்கியமா? நான் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஒரு வாரம் லீவு போட்ட பரம்பரடா. 1 மாசம் கேட்டேன், படுவா போய் அவன் எனக்கு 1 வாரம் தான் கொடுத்தான். நீ பாரு, உனக்கு வேணா அது முக்கியமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு என் ஆஃபீஸ் ஒர்க் தான் முக்கியம். நீ எல்லாம் நல்லா வருவ. செல்வா, நான் அப்பவே சொன்னேன், என் பிள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ இப்படி வாய் வைக்கிறதுனால தாண்டி எல்லா வேலையும் கெட்டு போகுது. ச்சே, ஜஸ்ட் மிஸ் சம்பந்தி. கேட்டு சொல்றேன் தானே சொல்லியிருக்கான். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சம்பந்தி. நானே அவன் ஆஃபீஸ் மேனேஜர் ஃபோன் பண்ணி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவன் கோயம்புத்தூர் ட்ரிப்பை கோவிந்தா பண்ண வைக்கிறேன். சூப்பர் சம்பந்தி, சூப்பர்.
வர வர இந்த வீட்ல யாருக்கும் விவசாயம் இல்லாம போச்சு. விவசாய பார்த்தா அவஸ்தை தாண்டி பார்வதி. குண்டக்க மண்டக்க ஏதாவது பண்ணாதான் இந்த குடும்பம் விளங்கும். நீங்க சொல்லுங்க சாமி. நான் தான் 3 தேதி கொடுத்துருக்கேனே. உங்க பையனுக்கு எந்த தேதி தோதுப்படுதுன்னு போன்ல சொல்லுங்க. அன்னைக்கு வீட்டுக்கு வந்து சேஷ ஹோமம்னு ஒரு ஹோமம் பண்ணிடுறேன். அப்புறம் சாந்தி முகூர்த்தம் தான். சம்பந்தி, நம்ம 5ஆம் தேதியை ஃபிக்ஸ் பண்ணி வைப்போம். நான் நாளைக்கே அவன் ஆபீஸ்க்கு போய் மேனேஜர்கிட்ட டைரக்டா பேசிடுறேன். சரிங்க சம்பந்தி, கூடிய சீக்கிரம் இந்த வீட்ல ஒரு நல்ல விசேஷம் நடந்தா நல்லா இருக்கும். இளவரசி மூடு எப்படி இருக்குன்னே தெரியலையே. ராத்திரி தூங்குனாலான்னு தெரியல. ராத்திரி சாப்பிட கூட இல்ல, பாலும் குடிக்கல. அவளை போய் நான் எப்படி பார்ப்பேன்? அவளை பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. சுப்பிரமணிய சார் போட்டோ வேற தூக்கி போட்டு உடைச்சிருக்கா. அப்பவே அவ மூடு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அட்லீஸ்ட் காஃபியை கொடுக்கும் போதாவது அவளை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணணும். ஐயோ, இளவரசி, இந்த காஃபியை குடி. இளவரசி, இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? குளிச்சுட்டு வாடி, கோயிலுக்காவது போயிட்டு வரலாம். இனிமே இந்த வீட்ல காஃபி டீ இல்ல, பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அப்புறம் இந்த வீட்லயும் இனிமே தங்க மாட்டேன். வேற எங்கடி போறது? நானும் தான் ஏமாந்துட்டேன். இந்த மகா வீட்டை நம்பி அந்த வீட்டையும் காலி பண்ணிட்டு வந்துட்டோம். இப்ப என்னதான் பண்றது சொல்லு? எங்கேயோ போறேன், நீங்களே எங்கேயாவது போங்க. ஏய், இப்படி திடீர்னு சொன்னா நாங்க எங்கடி போறது? ஓ சரி, நீங்க இங்கே இருங்க, நான் போறேன். மகாவோட கம்பெனி எப்படி போன எனக்கு என்ன? மகாவி என்னை பத்தி கவலைப்படாதப்போ நான் இதுக்கு அவ கம்பெனி பத்தி கவலைப்படணும்? இளவரசி, நீ எங்க போவ இளவரசி? எங்கேயோ போறேன். இந்த உலகத்துல வாழறதுக்கு வழி இல்ல. அப்படி எதுவுமே கிடைக்கலனா நானும் என் குழந்தையும் தெரு தெருவா போய் பிச்சை எடுக்கிறோம். ஏய், உன் கஷ்டம்லாம் எனக்கு நல்லா தெரியுது. இப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு திரும்பவும் வேற ஒரு வாழ்க்கைக்கு போறது நல்லாவா இருக்கு? புருஷனை வித்து தான் சொகுசான வாழ்க்கை வாழணும்னா அதுக்கு பதிலா பிச்சை எடுக்கலாம். உன்னோட விரக்தியான இந்த நிலைமை எனக்கு புரியுது இளவரசி. ஆனா இது நடைமுறைக்கு சாத்தியப்படுமா? ஏய் இளவரசி, என்ன பண்ற? நான் சொல்றத கொஞ்சம் கேளுடி. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத இளவரசி. ஏய், நான் சொல்றத கொஞ்சம் கேளுடி. இங்க பாரு, நான் பண்ணது தப்பு தாண்டி. ஏய், நான் சொல்றத கொஞ்சம் கேளுடி. இளவரசி, நீ எங்கடி போற சொல்லுடி. என் வாழ்க்கையில நான் 2 பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஒண்ணு, அந்த சொரூபன் பேச்சை கேட்டு என் புருஷனை கையை விட்டு அந்த மகாவோட கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுது. இன்னொன்னு, உன் பேச்சை கேட்டு என் புருஷன் அந்த மகாவோட யூஎஸ்க்கு அனுப்பி வச்சது. நான் பண்ண இந்த 2 தப்புக்கும் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருச்சு. எனக்கு வர பிரச்சனைங்க எல்லாமே நான் என்ன நம்பாம மத்தவங்களை நம்பி இறங்கும் போதுதான் வருது. மனசாட்சி உள்ளவங்களுக்கும் இறக்க உள்ளவங்களுக்கும் நல்லவங்களுக்கும் இந்த உலகம் வாழறதுக்கு வழி இல்லாத இடமா மாறிட்டு வருது. நான் முதல்ல இங்க இருந்து போறேன். இதுக்கு மேலே நான் இங்க இருந்தேன், நான் இங்கே மூச்சு முட்டி செத்துருவேன் போல இருக்கு. ஏய் இளவரசி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு இளவரசி. ஏய், நீ வாயை மூடு. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. நீ முதல்ல இங்க இருந்து வெளிய போ. ஏய், என்னடி வெளியே போ சொல்ற? ஆமா, உனக்கு சொல்றேன், முதல்ல இங்க இருந்து வெளிய போடி.
இப்படி வெளியே தள்ளி கதவை சாத்திட்டாளே. ஆனா இந்த நேரத்துல அவ செய்யற எதையுமே நம்ம தப்பா எடுத்துக்க கூடாது. அவ புருஷனை தொலைச்சிட்டு நிக்கிறா. பாவம், அவ கோவத்தையும் ஆத்திரத்தையும் வேற யார்கிட்ட காட்டுவா? 2 ஃப்ரெண்ட்ஸ்குள்ள என்ன ரோஷம் வேண்டி கிடக்கு. இப்பதான் எனக்கு அவ மேல பாசம் அதிகமாகுது. அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தணும். அதுக்கு சரியான ஆள் யாரு? ஸ்வரூபன் தான். டேய் செல்வா, வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கு, போற வழியில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போலாமா? சரி. என்னடா நீ கோட் சூட் செலக்ட் பண்றதுக்குலாம் என்ன கூப்பிட்டு இருக்க? டேய் நீயா பார்த்து எடுக்க கூடாதா? டேய் இதுல நீ எக்ஸ்பீரியன்ஸ்டா, அதனால தான் உன்னை கூப்பிட்டேன். ஆமா ஆமா, உன் டேஸ்ட் சூப்பரா இருக்குண்டா. ஏன் ஒரு ரிசப்ஷன்லயே உன்னை பார்த்தேன்ல, வந்து எவ்வளவு கலக்கலா நின்ன. சரி நீ என்ன சாப்பிட்ற? எதையாவது ஆர்டர் பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ சார், 2 வெண்ணிலா. ஓகே ஓகே சார். ஏண்டா கல்யாணத்துக்கே நான் ராசி இல்லாதவன், என்னையே போய் ட்ரெஸ் செலக்ட் பண்ண சொல்கிறேன். டேய் நீ எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணுற நேரம் என் லைஃபை டேர்னிங் பாயிண்ட் ஆக போகுது. டேய் எப்ப பார்த்தாலும் சந்தியா சனியா பழகிட்டு இருக்காரு. உட்காருடா போடா. டேய் 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 சந்தி மச்சி மச்சி சந்தியா போறாடா. டேய் யார் கூட கார்ல போறாடா, யாரும் தெரியல. சரி டென்ஷன் ஆகாத. அவ போற கார் நம்பர் நோட் பண்ணிருக்கேன். என்ன நம்பர்? TN37F6040டா. டேய் மச்சி வண்டியை பார்த்தா டிராவல்ஸ் வண்டி மாதிரி தெரியலடா, ஓன் போர்டு மாதிரி தெரியுது. வண்டியோட ஓனர் யாரும் கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த அட்ரஸ்ல தான் சந்தியா இருக்கணும், சந்தியாவை பிடிச்சிடலாம். கவலைப்படாதடா, என் ஃப்ரெண்டோட அப்பா ஆர்டி ஆஃபீஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அவர் வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பிடிச்சிடலாம்டா, கவலைப்படாதடா. அபி, என்ன இளவரசி? இதெல்லாம் கம்பெனியோட ஃபைல்ஸ், டீடைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ், செக் புக், வரவு செலவு எல்லாமே இருக்கு. இனிமே அந்த கம்பெனி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் என்கிட்ட இல்லை. மேனேஜர் வந்தா கொடுத்துரு. ஏய், அப்போ அந்த ஆஃபீஸ் நிர்வாகம்? இனிமே அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இங்க பாரு இளவரசி, நீ முதல்ல சாப்பிடவா. நேத்து நைட்லேருந்து எதுவும் சாப்பிடாம இருக்க. இது மகா வீடு, இந்த வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன். இங்க பாரு, உனக்கு நடந்தது பெரிய இழப்பு தான். அதுக்காக சாப்பிடாம இருந்து உயிரையா விட முடியும்? உன்ன மாதிரி நானும் புருஷனை இழந்தவ தாண்டி. நீ புருஷனை இழந்தவ, நான் புருஷனை பறி கொடுத்தவ. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உனக்காவது வாழ்றதுக்கு ஆதாரமா ஒரு குழந்தை இருக்குடி. ஆனா எனக்கு அது கூட இல்லையே இளவரசி. ஆனாலும் நான் வாழலையா? குட் மார்னிங் மேடம். யார் நீங்க? மேடம்
இனிமே நீங்க யாரோ நான் யாரோ இங்கெல்லாம் வராதீங்க. மேடம், பேங்க் லோன் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி லெட்டர் கொடுக்கணும் மேடம். ரீசெண்டாக ஃபேக்ட்ரி கட்டுறதுக்காக நம்ம வாங்கியிருந்தோம்ல, அந்த இடத்துக்கு ஒரு 3 கோடி ரூபாய் பேமெண்ட் கொடுக்கணும். இன்னைக்கு லேபர் யூனியன் மீட்டிங் வேறு இருக்கு மேடம். இன்னும் சின்ன சின்ன பிரச்சனைங்க நிறைய இருக்கு. மேடம் ப்ளீஸ் ஆஃபீஸ்க்கு வாங்க மேடம். எந்த ஆஃபீஸ்க்கு? என்ன மேடம் இப்படி கேட்குறீங்க? சார், இனிமே அந்த ஆஃபீஸ்க்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் அங்கே வரமாட்டேன்.